திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் 16ஆம் நூற்றாண்டில் வரதுங்க பாண்டியன் எழுதிய பிரம்மோத்த காண்டம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சிவபெருமானுடைய கதைகளை கையாள்கிறது. இந்த பிரம்மோத்திர காண்டம் என்னவா இருக்குது அப்படின்றாங்கன்னா, கந்த புராணத்தோட 3வது பகுதியாகும். வடமொழியில் உள்ளது. இது அரசன் வரதுங்கரம பாண்டியனால் பாடப்பட்டதாகும். பிரம்மோத்திர காண்டம் சிவ புண்ணிய கதைகளை கூறும் நூலாகவும், வடமொழியில் உள்ள கந்த புராணத்தில் 3ஆம் பிரிவு பிரம்மாண்ட புராணம். இந்த 3ஆம் பிரிவின் 3வது பகுதியே பிரம்மோத்திர காண்டம். இது தமிழ் நூலாக இங்கே அதை சொல்கிறாங்க. என்ன சொல்லுது இந்த நூலில், என்ன பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாட்டின் சிறப்புகளையும், பெருமானுடைய மகிமை, சிவ புண்ணியம், பஞ்சாட்சர மகிமை, சிவராத்திரி விரதம், விபூதி மற்றும் உருத்திராக்கம் தரித்தல் போன்றவற்றை விளக்குகின்ற கதைகளாக இது இருக்கிறது. இதில் மொத்தம் 22 சர்க்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சிவபக்தியை வலியுறுத்தும் புராணங்களில் இதுவும் முக்கியமானது. இந்த நூல் பெரும்பாலும் சிவனை வழிபடும் முறை, விதிகள் மற்றும் அதன் பலன்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இது சொல்லியிருக்காங்க. இதில் சிவகவசம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவசம் தோன்றிய கதை என்னன்னா, இடபயோகீசர் என்னும் முனிவர் பத்திராயு என்னும் இளவரசனுக்கு சிவகவசத்தில் பெருமையை உபதேசித்ததாக அந்த கதை இருக்குது. இதில் 12 பாடல்கள் இருக்குன்றாங்க, 21 பாடல்கள் இருக்குது இந்த கவசத்தில் அப்படின்னும், உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் சிவபெருமானின் அம்சங்கள் காக்க வேண்டும் என வேண்டப்படுவதாக இந்த பாடல் இருக்குது. பஞ்சமுக வழிபாடு அப்படின்றதையும், இதனுடைய பலன்களாக பஞ்ச பாதகங்கள் நீக்கும் எனவும், நோய்கள் குணமாகும், பயம் நீங்கி மன உறுதி, ஞானம் மற்றும் சிவ அருள் கிடைக்கும் அப்படின்றாங்க. சைவர்கள் இதனை மனப்பாடம் செய்து நித்திய பூஜையில் பாடி தங்கள் பாதுகாப்புக்காக சிவபெருமானை வேண்டிக் கொள்கின்றனர் அப்படின்ற ஒரு கருத்தும் இதில் இருக்குது. பெருமானுடைய அருளால் உடலையும் உயிரையும் நோய்கள் மற்றும் தீமையிலிருந்து பாதுகாக்கும் பாதுகாப்பு கவசமாக இந்த சிவகவசம் இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி.